கும்பிட வந்தபோது மர்ம நபரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த பிரசாத் என்னும் இளைஞர். பைனான்ஸ் தொழில் செய்து வரும் பிரசாத் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே உள்ள முனீஸ்வரன் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கியவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் கத்தியால் வெட்டத் தொடங்கியிருக்கிறார். திடீர் தாக்குதலால் நிலை குலைந்த பிரசாத் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். நீதிமன்றம் அருகே உள்ள தனியார் விடுதிக்குள் புகுந்தவரை பின்தொடர்ந்து விடாமல் விரட்டி வந்த மர்ம நபர் கத்தியால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த பிரசாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து மர்ம நபர் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இது குறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த உத்தமபாளையம் போலீசார் பிரசாத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடவியல் துறையினரும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் தடயங்களை சேகரித்தனர். உத்தமபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செங்குட்டு வேலவன் தலைமையில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரசாத்தை கொன்றது யார்? தொழில் போட்டியில் கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் வில்லங்க விவகாரமா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். அதே நேரம் நீதிமன்றம் அருகே பட்ட பகலில் பிரசாத் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.